ஆனா உத்தரகோச மங்கை உலகின் முதல் சிவன் கோவில், உலகின் முதல் நடராஜர், அன்னை பார்வதி தேவி வந்து தவம் செய்த இடம், ராவனுடைய மனைவி மண்டோதரி வந்து சிவபெருமானை வேண்டிய ஸ்தலம், ராமாயண காலத்திற்கு முன்பிருந்தே இருக்கக்கூடிய ஸ்தலம், இப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளை உடைய உத்தரகோச மங்கையில் தாழம்பூ சிவ பூஜையில் இடம்பெறும். இங்க இருக்கக்கூடிய விருட்சம், தல விருட்சம், உத்தரகோச மங்கையினுடைய தல விருட்சம் இலந்தை மரம். அங்கேதான் சகஸ்ரலிங்கம் இருக்கிறது. அன்னை பார்வதி தேவி அங்கே அவ்வளவு அழகாக கையில் தாமரை பூவும் உத்திராட்ச மாலையும் வைத்து காட்சி தருகிறார். உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மங்கள நாயகின்னு பேர். அந்த மங்கள நாயகி 4 கரங்களோடு உத்தரகோச மங்கையிலேயே நமக்கு காட்சி தருகிறாள். அவளுக்கு ஒரு பிள்ளை தமிழ் உண்டு. வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் ரொம்ப அழகா மங்கள நாயகிக்கு பிள்ளை தமிழ் பாடியிருக்கிறார். அவளுக்கு என்ன பேர்? பர்வதராஜனுடைய மகளாக பிறந்தவள், மலை மகள் என்பது அவளுக்கு பெயர். அந்த அன்னை பார்வதி தேவியை மலை வளர் காதலி என்று பாடுகிறார் தாயுமானவர். அற்புதமான திருத்தலத்தினுடைய குடமுழுக்கு பெருவிழாவை நாம் நேரலையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரகோச மங்கை கோவிலுடைய குடமுழுக்கு பெருவிழா இன்னும் சில நொடிகளில் நடைபெற இருக்கிறது. அங்கே சிவாச்சாரிய பெருமக்கள் அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய அம்பாளை ரொம்ப அழகாக பாடுகிறார். அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே. அவள் யாரு? மங்கள நாயகி யாரு? இந்த அகிலத்தையே ஆண்டு கொண்டிருப்பவள் இல்லையா? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அகிலாண்ட கோடி ஈன்ற அன்னையே, பின்னையும் கண்ணி என்ன மறை பேசும் ஆனந்த ரூபமயிலே, வாரணியும் இரு கொங்கை மாதர் மகிழ் கங்கை புகழ் வளம் மருவு தேவை அரசே, வரை ராசனுக்கு இரு கண்மணியாய் உதித்த மலை வளர் காதலி பெண் உமையே என்று அம்பிகையை போற்றுகிறார் தாயுமான சுவாமி. அந்த அம்பிகை மங்கள நாயகி என்கிற திருநாமத்தோடு அருள்பாலிக்கிறார். மங்களநாதர் என்கிற திருநாமத்தோடு சிவபெருமான் அருள்பாலிக்கிறார். வாழ்க்கையில் நமக்கெல்லாம் மங்களத்தை தருவதற்காக அம்மையும் அப்பனுமாக இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த உத்தரகோச மங்கை. இந்த உத்தரகோச மங்கையில் தான் மாணிக்கவாசகர் உருகி 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 நீத்தல் விண்ணப்பம் பாடினார். நீத்தல் விண்ணப்பத்தை மாணிக்கவாசக பெருமான் பாடியது இங்குதான். மாணிக்கவாசகருக்கு என்ன சிறப்பு? சிவபெருமானே குருவாக வந்து காத்திருந்த பெருமை மாணிக்கவாசகருக்கு உண்டு. பொதுவா எல்லாரும் கடவுளை தேடி தேடி போவாங்க, குருவை தேடி தேடி போவாங்க. ஆனால் மாணிக்கவாசகருக்கு கடவுள் தேடி வந்தார், குரு தேடி வந்தார். ஏன் மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் தேடி வந்து அருள் செய்தார் என்பதை உத்தரகோச மங்கையினுடைய தல வரலாறு நமக்கு மிக அழகாக சொல்கிறது. வேதாகம முனிவர்களுக்கு சிவபெருமான் ஓலைச்சுவடியை வைத்து வேத ஆகமங்களில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி அன்னை பார்வதி தேவிக்கு அவர் உபதேசம் செய்தாரோ அதே போலத்தான் அவர் அந்த முனிவர்களுக்கும் உபதேசம் செய்தார். அந்த முனிவர்கள் மொத்தம் 1000 பேர், சிவபெருமானையும் சேர்த்து 999 பேரோடு தானும் ஒருவராக, எப்படி மதுரையிலே தமிழ்ச்சங்கத்தை நிறுவி தானும் ஒரு தமிழ் புலவனாக தமிழ்ச்சங்க தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்தாரோ அதே போல 999 வேதாகம முனிவர்களுக்கு ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய சிவ ஆகம ரகசியங்களை எல்லாம் சிவபெருமான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் மண்டோதரி வந்து நீங்கள் எனக்கு குழந்தையாக காட்சி தர வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கிறார். உடனே சிவபெருமான் அந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் அங்கே இருந்தவர்களிடம் கொடுத்து விட்டு, இதை இப்படியே வைத்திருங்கள், நான் இலங்கைக்கு செல்கிறேன், மண்டோதரியினுடைய வேண்டுதலை நிறைவேற்ற செல்கிறேன், மண்டோதரியினுடைய வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு நான் ஒரு குழந்தையாக அங்கே இருப்பேன். எப்போது ராவணன் யார்? எவ்வளவு பெரிய வீரன் அவன், சிவபக்தன். என்னதான் அவன் தீயவனாக இருந்தாலும் சிவபக்தன். ராவணன் என்னை தொடுகிற போது உத்தரகோச மங்கையில இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் ஒரு நெருப்பு பிழம்பு தோன்றும் என்று சிவபெருமான் சொல்லிவிட்டு மண்டோதரிக்கு அருள்பாலிப்பதற்காக செல்கிறார். மண்டோதரிக்கு குழந்தையாக சிவபெருமான் காட்சி தருகிறார். அப்ப ராவணன் வரான். யார் இந்த குழந்தை என்று அந்த குழந்தையை ராவணன் தொட்ட சமயத்தில் உத்தரகோச
மங்கையினுடைய கோவில் தீர்த்தத்தில் அக்கினி பிழம்பு தோன்றியது. உடனே வேதாகம முனிவர்கள் நாம் எல்லோரும் இறைவனை சரணடைய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். ஆனா ஓலை சுவடியை யார்கிட்ட கொடுக்கிறதுன்னு தெரியல. உடனே அங்கே இருந்த ஒருவரிடம் இந்த ஓலை சுவடியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் சிவனை சென்று சேரப்போகிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த தீர்த்தத்திலே சரணாகதி அடைவதற்காக விழுந்தார்கள். எல்லாரும் சிவபெருமான் கிட்ட போயிட்டாங்க. இவர் மட்டும் கையில் ஓலை சுவடியை வைத்துக் கொண்டே நின்றார். அவர்தான் மாணிக்க வாசகர். அடுத்த பிறவியில் அவர் மாணிக்க வாசகராக பிறந்தார். சிவபெருமான் பார்த்தார், வேத ஆகமங்களை, சிவ ஆகமங்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற கடமையோடு கையில் அந்த வேதங்களை ஏந்தி கொண்டு காத்திருந்தாயே, நீ அடுத்த பிறவியில் மாணிக்க வாசகராக பிறந்து நீ திருவாசகம் பாடுவா என்று உத்தரகோச மங்கையிலே இருக்கக்கூடிய மங்களநாதர் அருள் செய்ய, அப்படித்தான் மாணிக்க வாசகர் அவதாரம் செய்து திருவாசகம் பாடினார். திருவாசகத்துக்கு என்ன சிறப்பு? மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் படியெடுத்தார். ஏன் படியெடுத்தார் தெரியுமா? ரொம்ப அழகா மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை பாடினார். தமிழ்தாய் வாழ்த்து எழுதினாரே அவர் பாடினார். ஏன் சிவபெருமான் படியெடுத்தார் தெரியுமா? கடை ஊழி வரும் காலத்தின் தனிமை கழிக்கன்றோ அம்பலத்தின் உடையான் உன் வாசகத்தின் ஒரு பிரதி கருதினதே. ஊழிக்காலத்தில் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. சிவபெருமான் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு தனிமையில் இருக்கும் போது படிப்பதற்கு துணை வேண்டும் என்று படியெடுத்துக் கொண்ட பெருமை திருவாசகத்திற்கு உண்டு என்று அவர் மிக அழகாக பாடுகிறார். கும்பாபிஷேகத்தை பார்த்தோமே, இதுதான் சிவபுரம், இதுதான் திருக்கைலாயம் என்று பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் வர வேண்டும் வந்திருக்கும் அந்த நினைவோடுதான் நீங்கள் இன்று இந்த